Hi friends, இன்னைக்கு நம்ம 5 minutes வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லோக்கல் எல்இடி பல்ப் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது எலக்ட்ரிக்கல் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய லோக்கல் பல்பும் வந்துட்டுருக்கு, நிறைய பிராண்டட் பல்பும் வந்துட்டுருக்கு. லோக்கல் பல்பில் இருக்கிற ஆபத்தை தெரியாமல் மக்கள் நிறைய பேர் வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் என்ன அப்படி ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லோக்கல் பல்ப் உள்ள என்ன மெட்டீரியல் இருக்குன்றதை நம்ம இப்போ டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கலாம். தெரியுதுங்களா? ஒரு எல்இடி பிளேட் இருக்குது, அது கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, 2 கெப்பாசிட்டர் இருக்குது, அவ்வளோதான். இதுதாங்க லோக்கல் பல்பு. இப்படி தான் இருக்கும் லோக்கல் பல்பு, வேறு ஒன்றுமே இருக்காது. இதில் என்ன அப்படி பெரிய ஆபத்து இருக்குன்றதை நான் ஒரு பிராண்டட் பல்பை காமிச்சிட்ட பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இது பிராண்டட் பல்பு, இது லோக்கல் பல்பு. இப்போ இந்த லோக்கல் பல்பை ஓரமாக வச்சிடலாம். இந்த பிராண்டட் பல்பில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்றதை இப்போது டிஸ்மேண்டில் பண்ணி பார்க்கலாம். இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி சிப் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணலாம். இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா அலுமினியம் பிளேட் இருக்கும், அது மேலே தான் இந்த எஸ்எம்டி ஸ்ட்ரிப்பு ஒட்டியிருப்பாங்க பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு அலுமினியம் பிளேட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பிளேட்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. இதுவும் ஒரு திக்கான அலுமினியம் பிளேட் தான் பாருங்கள். அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் இருக்குது பாருங்கள், இதுதான் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஐசி இருக்குது, டபுள் ஐசி சர்க்யூட். இது 2 ரெசிஸ்டர் இருக்குது, ஒரு ஃபில்டர் இருக்குது, 2 கெப்பாசிட்டர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஒரு ஐட்டம் இந்த சர்க்யூட் உள்ள இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாடி பாருங்கள், பாடி மேலே பார்த்தீங்கன்னா பிவிசி கோட்டடு, உள்பக்கம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோட்டட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா இந்த அலுமினியம், அதுக்கப்புறம் இந்த பிளேட்டு, அதுக்கப்புறம் இந்த லைட்டுக்கு பின்னாடி இருக்கிற அலுமினியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட்டை சிங்க் பண்ணுறதுக்கு தான். ஹீட்டை இந்த எஸ்எம்டி எரியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை உடனே கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த அலுமினியம் பிளேட் வச்சுருக்காங்க. அலுமினியம் ஹீட்டை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும், அதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை இதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதுக்காக தான் இந்த அலுமினியம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் லோக்கல் பல்பை பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியமே இருக்காது. இதனால் என்ன ஆகும் அப்படின்றது தான் நம்ம இந்த லோக்கல் பல்பில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த லோக்கல் பல்பை பாருங்கள், உள்ளே நான் பிரித்து காட்டுறேன். பாருங்கள், இது ஒரு கெப்பாசிட்டரு வெடிச்சிருக்கு. எதனால் வெடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்கு. பீஸாக வெடிச்சிருக்கு. அது உள்ளே ஃபுல்லாக அந்த வெடித்த டஸ்ட்டுங்க இருக்குது பாருங்கள். அந்த ஹீட் சிங்க்கு அதில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஹீட் சிங்க்கு அது இல்லாது தான் இந்த பல்பு வெடிக்கிறதுக்கு காரணம். அது இல்லாமல் ஒரு சேஃப்டிக்கு அதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஐசி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இதில் டைரெக்டாக 230 9 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ஸ்டெப் டவுன் பண்ணி குறைச்சி உங்களுக்கு அந்த 9 வோல்ட்டை கொடுக்குறாங்க.
அதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் பல்புக்கும் ஒரு லோக்கல் பல்புக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி லோக்கல் பல்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த நேரத்துலையும் அது வெடிக்கலாம். அது வெடிக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஃபயர் வரும். அந்த ஃபயர் வந்து உங்களுக்கு எளிதில் தீப்பற்றக்கூடிய உங்கள் வீட்டில் எதனா ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருள் மேலே பட்டு அது மேற்கொண்டு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டே ஏற்படுத்தலாம். அதனால் தயவு செஞ்சு லோக்கல் பல்பை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. லோக்கல் பல்பு என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். லோக்கல் மார்க்கெட்டில் இந்த பல்பெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபாலே கிடைக்குது. நீங்கள் விலை கம்மியாக இருக்குதுன்று வாங்குறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்துன்றது தெரியாமல் போய் வாங்கிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி ஃபயர் ஆகிற பல்பு நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க, நான் ஒரு லோக்கல் பல்ப் வாங்கி போட்டேன்ப்பா, அது திடீர்னு வெடிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் பல்ப் வாங்குறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி வெடிக்கிற ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஒரு பிராண்டட் பல்பில் இதெல்லாம் ஒரு R&D பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வருது. இந்த மாதிரி ஒரு சேஃப்டி சர்க்கியூட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு லோக்கல் சர்க்கியூட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். அதனால் தயவு செஞ்சு லோக்கல் பல்பை வாங்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லோக்கல் பல்ப் எப்படி கண்டுபிடிக்கிறது, பிராண்டட் பல்ப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய மக்கள் வந்து ஏமாந்துட்டுருக்காங்க. நான் ஒரு சிம்பிள் டிப்ஸ் கொடுக்குறேன். எல்லா பிராண்டட் பல்ப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இது வந்து BIS சிம்பிளு. இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ISI மாதிரி இது வந்து BIS சிம்பிளு. இந்த சிம்பிளை பார்த்து நீங்கள் வாங்கலாம். கவர்மெண்ட்டில் இந்த நம்பரு வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கான்றதையும் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணலாம். www.bisgovernment.in அந்த வெப்சைட்லேயும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். நான் வந்து ஒரு 3 பல்பு சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆலோனெக்ஸ் பிராண்டு, லூக்கர் பிராண்டு, பிலிப்ஸ் பிராண்டு. பிலிப்ஸ் பிராண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச கம்பெனி தான். மற்றபடி இந்த லூக்கர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்க ஒரு பிராண்டடான LED பல்ப் கம்பெனிங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் புதுசாக வர எல்லா LED பல்ப்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டே வந்து எனர்ஜி சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங்ஸ் தராங்க. அந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்கான்றதையும் நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம். இனிமேல் வர எல்லா LED பல்ப்லையும் ஸ்டார் ரேட்டிங்ஸோடு தான் வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி அதை வச்சும் நீங்கள் பிராண்டடுன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். லோக்கல் பல்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. இந்த BIS சிம்பிள் இருக்காது, பார்கோடு இருக்காது, அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட்டு 5 minutes வீடியோவில் பார்க்குறேன்.